சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறதான் இப்ப பாக்குறோம். சதயம் அப்படின்னா நீங்க கும்பராசியில பிறந்திருக்கீங்க. நம்ம இங்க ராசிக்கான குரு பயிற்சி பலன் பார்க்கல, நட்சத்திரத்துக்கான குரு பயிற்சி பலன் பார்க்கிறோம். ஒருவேளை ராசி பலன் வேணுங்கிறவங்க நான் தனியா அதுக்காக வீடியோ போட்டிருக்கேன், வேணுங்கிறவங்க அதில் பாருங்க. இங்கே குரு பகவானுடைய பயிற்சி நவம்பர் மாசம் திருக்கணித பஞ்சாங்கப்படி 14ஆம் தேதி, மே மாசம் 14ஆம் தேதி புதன்கிழமை இரவு சுமார் ஒரு 10:35 ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியார். பொதுவாகவே குரு பகவானுடைய பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய காலகட்டங்கள் சுமார் ஓராண்டுகள். இந்த தடவை இடையில ஒரு 49 நாட்கள், அதாவது அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் அவர் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு அதிசாரமாக போறார். அதிசாரம்னா முன்னோக்கி போகிறதுன்னு அர்த்தம். ஆக கிட்டத்தட்ட 2 ராசிகள்ல சஞ்சாரம் பண்ணுவார். இந்த காலகட்டங்கள்ல ஒரு மிதுன ராசியில மிருகசீச நட்சத்திரம் இருக்கு, திருவாதிரை புனர்பூஷ நட்சத்திரம் இருக்கு. மிருகசீசன்னா செவ்வாய், திருவாதிரைன்னா ராகு, புனர்பூஷம்னா குரு. குரு பகவானுடைய பேச்சியை தான் நம்ம பார்க்கிறோம். திருவாதிரை ராகு பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பேச்சியான ஒரு 4 நாட்கள் கழித்து ராகு பேச்சு. ராகு கும்பராசிக்கு வர்ற அப்படி பார்க்கிற போது நீங்களும் ஏற்கனவே சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க. சதயம் அப்படின்னாலே ராகு பகவானுடைய நட்சத்திரம் அல்லது ஆதிக்கர் அல்லது ராகு பகவானுடைய அனுகூலம் அனுக்கிரகத்துல பிறந்தவங்க. அந்த ராகு உங்களுடைய கும்பராசியிலே இருக்காரு. இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு குரு பகவானுக்குன்னு ஒரு பார்வை இருக்கு. குரு தான் இருக்கும் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுவார். இந்த பார்வையின் பலனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த குரு பயிற்சியால உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் ஏற்படும், இந்த குரு பயிற்சியால அவரால் நமக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் உண்டு, தீமைகள் உண்டு, இதுல இருந்து விடுபடுவதற்கு என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு, இதைதான் இப்ப நம்ம சுருக்கமா பார்க்கணும். ஒரு பக்கம் அந்த குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு இயற்கையிலே தெய்வ அனுகூலத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இதுக்கு முன்னாடி எவ்வளவு நீங்க தெய்வ வழிபாடு சாமி கும்பிட்டு இருந்தாலும், பூஜைகள் புனஸ்காரங்கள் பரிகாரங்கள் வழிபாடுகள் ஆச்சார அனுஷ்டானங்கள் பண்ணியிருந்தாலும் இதுவரைக்கும் யாருக்கும் கிடைக்காத பலன்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஆக ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில என்ன வேணும்னா தெய்வ அனுகூலம் தான் வேணும். எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த தெய்வ அனுகூலத்தால் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அந்த அடிப்படையில உங்களுக்கு குரு பகவானுடைய அனுகூலம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த பயிற்சியில இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த குரு பகவானுடைய பயிற்சியில ரொம்ப நாளா உங்க குடும்பத்துல ஏதாவது சுபகாரியங்கள் நடக்கல அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும். இதுவரைக்கும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சியே நடக்கல, ஒரு சுப நிகழ்ச்சிக்கும் இன்னொரு சுப நிகழ்ச்சிக்கும் நீண்ட இடைவெளி என்பதற்கு எப்ப நல்லது நடக்கும்னே தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, நீங்களும் அடிக்கடி அந்த நல்ல நிகழ்ச்சிகள்ல சந்தோஷகரமான விஷயங்கள்ல அடிக்கடி கலந்து கொள்வதற்கு பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துகிட்டே இருக்கு. இந்த காலம் முழுவதுமே நீங்க அடிக்கடி தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு அடிக்கடி அமையும். அது மட்டுமல்ல, இந்த காலங்கள்ல குரு பயிற்சி காலங்கள்ல எதிர்பாராத விதமாக யாரெல்லாம் பெரிய லெவல்ல நான் குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இயற்கை அமையும். அது மட்டும் இல்ல, குழந்தைக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன், சக்சஸ் ஆகல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனை இருக்கு. குடும்பத்துல ஒரு புது வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த பயிற்சியில குறிப்பாக சதய நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, ரொம்ப நாளா உங்களுக்கு கடன் இருந்தது அப்படிங்கிறவங்களுக்கு படிப்படியாக நீங்க கடல்ல இருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு அமையும். கடன் மட்டுமல்ல, எனக்கு பெரிய லெவல்ல நோய் இருந்தது, கிரானிக்கா தீர்க்க முடியாத வியாதி இருக்கு, நிறைய மெடிசன் சாப்பிட்றேன், மருந்து மாத்திரைகளுக்காக செலவு பண்றேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ உங்களுக்கும் மருத்துவ செலவு குறைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இந்த பயிற்சியில உங்களுக்கு இருக்கு. இதெல்லாமே உங்களுக்கு இயற்கையிலேயே நல்ல ஒரு தெய்வ அனுகூலம் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, இந்த காலங்கள்ல யாரெல்லாம் நான் பெரிய லெவலில் ஹையர் ஸ்டடி பண்ணணும், ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் உண்டு. உங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்காக வெளிநாடு போகணும், வெளிமாநிலம் போகணும், தூரதேச பிரயாணங்கள் போகணுங்கிறவங்க தாராளமா போகலாம். யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க
நார்மலா ப்ரொஃபஷன் உங்க ஜாதகம் ரெண்டா இருந்தா சேஞ்ச் பண்ணுங்க. அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அது கிடைக்கும். கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் நிறைய உங்களுக்கு உண்டு. அது இல்லாம நான் வருதா ஹையர் ஸ்டடி பண்றேன், குறிப்பா நான் அந்த காலங்கள்ல ரிசர்ச் பண்றேன், பிஹெச்டி பண்றவங்க தாராளமா பண்ணுங்க. ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறவங்க நீங்க பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு. அது மட்டும் இல்ல, இந்த காலங்கள்ல ஒரு லாங் ஜேர்னி போறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு நன்மையாக முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆவாங்க. அல்லது உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் இருக்கு. உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையுமே இந்த காலங்களில் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் குரு பகவானால் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக சதய நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்கு. அரசாங்கத்தால் உங்களுக்கு நன்மைகள் இதுவும் இப்போ உண்டு. ஆக குரு பகவானால பெரிய நன்மைகள் இருக்கு. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்றீங்களோ, இரண்டாவது திருமணத்துக்கு ட்ரை பண்ணுங்க, நல்லது நடக்கும். உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படும். நான் பெரிய லெவல்ல எக்ஸ்போர்ட் பண்றேன், இம்போர்ட் பண்றேங்கிறவங்களுக்கு உங்களுக்கு தொழில் பிரமாதமாக இருக்கும். உங்களுடைய தொழில நீங்க நல்ல வருமானத்தை சம்பாதிப்பீங்க. அது இல்லாம 2 பிசினஸ் பண்றேன், 2 இடத்துல பண்றேன், 2 யூனிட் வச்சிருக்கேன், அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிரான்ச்சஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு நல்லது ஒரு லைஃப்ல ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கு. இது அத்தனையும் உங்களுக்கு ரொம்ப நன்மையான விஷயங்கள். இந்த காலங்களில் குரு பகவானால் உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு, எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில பணம் என்பது இருப்பதற்கான வாய்ப்புகள் முதல்ல குறையும். ஒரு பக்கம் வருமானம் சம்பாதி இருந்தாலும் இன்னொரு பக்கம் செலவினங்கள் அதிகமாக இருக்கும். நான் பெரிய லெவல்ல இது வரைக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு வேலையில கான்சன்ட்ரேட் பண்ணேன். இதுதான் இந்த மெயினா பிரச்சனையே. ஸோ இந்த காலங்களில் நான் பெரிய லெவல்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், சர்வீஸ்ல இருக்கேன், பெரிய லெவல்ல ஒரு போஸ்ட்ல இருக்கேன் அப்படிங்கிறவங்க, குறிப்பா கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கிறவன், பிரைவேட் செக்டர்ல இருக்கேன், எனி அதர் ஃபீல்ட் கன்சர்ன்ல இருக்கேன், எதுல வேணாலும் இருங்க, உங்களுடைய வேலையில கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அவசரப்பட்டு வேலையை விடுறது, வேலை மாறுறது இது வேண்டாம். முதல்ல வேலையை மாற்றத்தை பத்தி சொன்னேன். அப்பயும் சொன்னேன், தனிப்பட்ட ஜாதகம் ரெண்டாவது மட்டும் வேலையை மாறுங்கன்னு. மறுபடியும் குருவால பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற வேலையை விட்டுட்டீங்கன்னா அடுத்த வேலை கிடைக்கல, நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு, பிரச்சனை இருக்கு. அதனால பார்க்கும் வேலையை அவசரப்பட்டு விடுறது வேண்டாம். ஏன்னா நம்ம ஜாதகத்துல கிரக ரீதியாக வேலையை விட வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது வேலையை வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இதுதான் பெரிய லெவல்ல இருக்கு சதய நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு. அதனால நீங்க எந்த சர்வீஸ்ல இருந்தாலும் சரி வேலையை பொறுமையா இருக்க, சாட்டிஸ்ஃபைடா பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்ல, யாருக்கும் பெருசா கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா உங்களுடைய உழைப்பு மற்றவர்கள் இல்லாம உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்க பணம் பொருள் மொத்தமாக முடங்கிக் கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் கிடையாது, வரும். எப்ப வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். அதனால அந்த விஷயத்துல ரொம்ப கவனம். யாருக்கும் எல்லா விதமான சூழ்நிலைகளையும் அவாய்ட் பண்ணுங்க. நம்ம கண் முன்னாடியே பணம் பொருள் பறிப்போன மாதிரியான காலகட்டங்கள் இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் பிசினஸ் பண்ணீங்கன்னா தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. ஆக வாழ்க்கையில எந்த குருவால் நமக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்கு, அதே குருவால் நிறைய பிரச்சனைகளும் இருக்கு. ஆகையினால இந்த காலகட்டங்கள்ல ரெண்டும் கலந்து உங்களுக்கு இருக்கிறதுனால முதல்ல உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா வழிபாடு பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த காலகட்டங்கள்ல நீங்க பெரும்பாலும் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்க. வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் நீங்க சித்தர்களுடைய ஜீவ சமாதி அடிக்கடி போயிட்டு வாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக சிவன் கோயில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தாலே உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நன்றாக இருக்கும், பொருளாதார ஏற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.